அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் சிறந்த உதாரணம். ஏன்னா நேத்துக்கு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகள் நிறைய பேரு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்க ஏகாதிபத்தியமே என்றெல்லாம் நம்ம கலாய்ச்சிக்கிட்டு இருப்போம். உண்மையிலேயே அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் இஸ்ரேலையும் கண்டிச்சு காசாவில் போரை நிறுத்து என்று ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதுக்கப்புறமா சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் எதற்காக பேசார் என்று உங்களுக்கே தெரியும். இந்த முறையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல போராட்டத்தை ஏற்பாடு செய்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கூட்டணி கட்சி என்ற முறையில முதலமைச்சர் அங்க போய் கலந்துக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பார்த்தோம், இந்த பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், வெற்றிமாறன் இது போன்ற டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து போராடிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அவங்க போராடிட்டு போறாங்க, இந்த நாட்டுல பேச்சு சுதந்திரம் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு, யார வேணா மேடையை போட்டு என்ன வேணா பேசலாம், சரி பேசிட்டு போட்டுன்னு விட்டா, இப்போ ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் போய் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறார் என்றால் அது உலக அளவில் எப்படி இம்பாக்ட் ஆகும் பாருங்க. இஸ்ரேல் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு ஆதரவாக களத்துல நின்றுருக்கு. இஸ்ரேல் இந்தியாவை பலமுறை ஒரு நட்பு நாடு என்று அழைத்திருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களே மை ஃப்ரெண்ட் பெஞ்சமின் நேதன்யாஹூ என்று குறிப்பிட்டிருக்காரு. இஸ்ரேல் இந்தியா ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று மோடியினுடைய பர்த்டே அன்னைக்கு பெஞ்சமின் நேதன்யாஹூ வீடியோ போடுறாரு. Prime Minister Modi, my good friend Narendra, I want to wish you a happy birthday. You've accomplished so much for India in your life, and we have together accomplished a great deal in the friendship between India and Israel. இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. இந்த தீபாவளிய ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் டூம்னு கொண்டாடுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இந்தியா இஸ்ரேல் உறவுக்குள்ள ஒரு நட்பு நாட்டுல அங்க இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றினா அது எந்த விதமான மெசேஜை இஸ்ரேலுக்கு கொடுக்கும், உலக நாடுகளுக்கு கொடுக்கும் என்று சற்றும் யோசிக்காமல் வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டுமே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு செய்கிறார். ஆர் அவரை யாரோ தவறாக வழிநடத்துகிறார்கள். எப்போ நான் சொல்லுவோம் இல்லையா, முதலமைச்சரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கும்பல் வழிநடத்தக்கூடியவர்கள் நிச்சயமாக முதலமைச்சருக்கு தப்பான ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அவரை பிரச்சனையை மாட்டி விட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்கோம். அதனால மீண்டும் தப்பா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து முதலமைச்சருக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. உலகத்துல யார் நசுக்கப்பட்டாலும் யார் பிதுக்கப்பட்டாலும் நாங்கள் முதல் ஆளாக குரல் கொடுப்போம் என்று கொக்கரிக்கக்கூடியவர்கள் யாருமே இதுவரைக்கும் பாகிஸ்தான்லயோ பங்களாதேஷ்லயோ நடத்தப்படக்கூடிய ஹிந்து இன படுகொலைக்கு எதிராக ஒரு வார்த்தையும் பேசல. நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்போம், நில்லுங்க. மாறாக தமிழ்நாட்டுல ஜஸ்டிஸ் ஃபார் பங்களாதேஷ் ஹிந்துஸ் என்று போராடியவர்களை கைது செய்தது இதே அரசாங்கம். காரணம் என்ன? உங்கள்கிட்ட பவர் இருக்கு, போராடுபவர்கள்ட்ட பவர் இல்ல. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களே போராட்டம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு மட்டும் அனுமதி கொடுக்க வேண்டியது. அந்த போராட்டத்துல பாருங்க, அப்படியே வரிசையா நிக்கிறாங்க திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே கொடியை பிடிச்சுக்கிட்டு இஸ்ரேலே இஸ்ரேலே போரை நிறுத்து, அமெரிக்க ஏகாதிபத்தியமே. அப்புறம் மோடி அவர்களை குறிப்பிட்டு போரை நிறுத்துங்க நரேந்திர மோடி அவர்கள் அப்பப்ப பேசி சீஸ்ஃபயருக்கு ஏற்பாடு செய்தாரு, அது மூலமாக நம்முடைய மாணவர்களை மீட்டார் என்று ரஷ்யா சொன்னாலும் உக்ரைன் சொன்னாலும் ஜெய்சங்கர் ஆதாரப்பூர்வமாக சொன்னாலும் நம்பாதவர்கள் இப்போ மோடி போய் அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு காமெடியா இருக்கு பாத்தீங்களா? ரஷ்யா உக்ரைன் போர்ல ஒரு மிக முக்கியமான தூதுவராக, அமைதியின் தூதுவராக இந்தியா இருந்தது என்று சொன்னால் அது நம்பாதவர்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு நடுவுல இந்தியா வந்து தூதுவராக இருக்கணும் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒவ்வொருத்தர் பேசினதையும் கொஞ்சம் டீடைலாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். உலக அரசியலை கரைத்து குடித்து எந்த நாட்டுல என்ன நடக்குது என்பதை ஃபிங்கர் டிப்ஸ்ல வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரா? அடுத்து இந்த நாட்டிற்காகவே உழைத்து தேய்ந்து போன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு. தமிழக மக்களுடைய வாழ்வுரிமை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று போராடிட்டு இருக்கக்கூடிய டிவிகே கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் பேசியிருக்காரு. எல்லாருமே நம்ம மக்கள் காசாவில பாலஸ்தீன்ல கொல்லப்பட்டு இருக்காங்க என்று சொல்வதோட செல்வ பெருந்தகை என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க. ஹமாஸ் தோழர்களை உருட்டி மிரட்டி. ஹமாஸ் எப்படிங்க தோழர்கள் ஆவாங்க? எதற்காக ஹமாஸ் தோழர்களை மிரட்டி உடன்படிக்கைக்கு வர வைக்கிறார்கள் என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. நம்ம செல்வா ப்ரோ பாத்தீங்கன்னா ஒரு 10-15 கட்சி தாண்டி தானே காங்கிரஸ்க்கு வந்திருக்காரு. அதனால அவருக்கு வரலாறு தெரியாது, இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாது, இந்தியா பாலஸ்தீன், இந்தியா இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்குங்கிறது தெரியாது. அதனாலதான் மேடை கிடைச்சிருச்சு, மைக் கிடைச்சிருச்சுட்டு இஷ்டத்துக்கு உளறி வச்சிருக்காரு. மகாத்மா காந்தி, நேரு எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிச்சாங்க, இந்தியா அப்போ ஹெவியா பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருந்தாங்க. எப்பயுமே நம்ம இஸ்ரேலோட நல்ல உடன்படிக்கைக்கு வந்ததே கிடையாது. ஆனா கடந்த 10 ஆண்டுகளாக காந்தியினுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரேலோட நட்பு பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மகாத்மா காந்தியடிகளும் நேரு அவர்களும் 1948ஆம் ஆண்டு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை ஏற்படும் பொழுது
மிகவும் தெளிவாக சொன்னார்கள். பிரிட்டிஷ் நிலம் எப்படி பிரிட்டிஷ்காரருக்கு சொந்தமோ, பிரெஞ்சு நிலம் எப்படி பிரெஞ்சுக்காரருக்கு சொந்தமோ, பாலஸ்தீன நிலம் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தம் என்று 1948 பதிவுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் எவ்வளவு போராட்டங்கள் போர்கள் வந்திருந்தாலும் இந்தியா தன்னுடைய இறையாண்மையில் இருந்து விலகவில்லை. எல்லோரும் பாலஸ்தீனம் யாஷர் அரபாத் முதல் கொண்டு இன்று வரை வெளியுறவு கொள்கையில் மிகவும் தெளிவாக இருந்தது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய கட்சி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்கும்போதுதான் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்தது இந்தியா. 1948 இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரிந்த உடனே வெறும் 2 ஆண்டுகள்ல 1950ஆம் ஆண்டு இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரித்தது இந்தியா. அப்ப யாருடைய ஆட்சி? உங்க மாமா நேரு ஆட்சி தானே. சரி, அங்கீகரிச்சிட்டாங்க. ஆனா தூதரக உறவுகள், டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் எதுவுமே இல்லை என்று சொல்பவர்களுக்கு 1992ஆம் ஆண்டு நரசிம்மராவ் அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது தான் இஸ்ரேலோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இந்தியா இஸ்ரேல்ல தன்னுடைய தூதரகத்தை திறந்தது. இஸ்ரேல் இந்தியாவில் தன்னுடைய எம்பசி ஓபன் பண்ணது 1992. அப்ப யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி இல்லையா? இந்த வில்லேஜ் விஞ்ஞானி செல்வ பெருந்தகை அவர்கள் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்கு, மோடி அவர்கள் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை அழிச்சிட்டாரு என்று பேசியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடியே செல்வ பெருந்தகை யாரு என்று குறிப்பிட்டிருப்பாரு. இவர் ஒரு ரவுடி, ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் என்று குறிப்பிட்டிருப்பாரு. அப்பேற்பட்ட அவருக்கு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை பத்தி பேச என்ன தகுதி இருக்கிறது? உங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வெளியுறவு கொள்கை எப்படி சந்தி சிரித்தது என்று பார்த்தோம். இப்போ ரீசெண்டா ப. சிதம்பரம் கூட சொல்லியிருந்தாரு, அமெரிக்காவோட பிரஷர் இருந்தது 26/7 அட்டாக் அப்புறமா, மும்பை அட்டாக் அப்புறமா எங்களால பாகிஸ்தான் அட்டாக் பண்ண முடியல என்று பேசியிருக்காரு. அமெரிக்காவுடைய CIA இந்தியாவுடைய விவகாரங்களை தலையிட்டதுனால மன்மோகன் சிங்கால சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்று இந்தியாவுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நட்வர் சிங் அவர்கள் பேசியிருக்காரு, தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு மன்மோகன் சிங் போறாருன்னா யாருமே அவர்கிட்ட வந்து பேசக்கூட மாட்டாங்க. அவர் அப்படியே ஓரமா நின்றுகிட்டு அப்படியே சிரிச்சுட்டு அவர் திரும்பி வந்துருவாரு. இந்தியாவுக்கு யாராவது வெளிநாட்டு தூதர் வந்தால் கூட ஃபர்ஸ்ட் போய் பாக்குறது சோனியா காந்தி அவர்களை போய் பார்ப்பாங்க. இப்படி படு மோசமான ஒரு வெளியுறவு கொள்கையை வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி மோடியுடைய ஆட்சி காலத்தை பத்தி பேசுறாங்க. இதோட வெக்கக்கேடு ஒண்ணு கிடையாது. அடுத்து ஒண்ணு பாருங்க, பச்சிளம் குழந்தைகளை கொல்றாங்க. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை அழித்து விட வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை பெஞ்சமின் நேதன்யாஹு அவர்கள் வந்து தீவிரமாக செயல்படுகிறாரு அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. குழந்தைகளை ஈவு இரக்கமின்றி கொலை செய்யப்படுகிறார்கள். ஐநாவின் தூதுவர்கள் உணவுப் பொருட்களை எடுத்து போனால் அந்த ஐநா தூதுவர்களையும் தாக்குகின்ற அபாயம் அங்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஆளில்லா விமானங்களிலே தாக்குதல். இங்கே ஐநா சபை என்னென்ன வழிகாட்டுதல் சொல்லுகிறதோ அந்த வழிகாட்டுதலை எல்லாம் மீறி எங்களுடைய நோக்கம் பாலஸ்தீனர்களை அழிப்பது, அந்த மண்ணை கைப்பற்றுவது என்று பெஞ்சமின் நேதன்யாகு அவர்கள் தீவிரமாக அந்த போரில இறங்கியிருக்கிறார். அவர் கூக்குரல் இடுவதெல்லாம் பாலஸ்தீனம் உலகத்தினுடைய வரைபடத்தில் நாங்கள் இருக்க விடமாட்டோம், முற்றிலுமாக அழிப்போம் என்று அத்துமீறி அங்கே போர் புரிகிறார்கள். இந்தியா தன்னுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும், இந்தியா பாலஸ்தீனத்தின் பக்கம் தான் நிற்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு. இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் பாலஸ்தீனத்தின் பக்கம் நாம் நிற்பதற்கும் என்னங்க சம்பந்தம்? மத்தவங்க என்ன பேசியிருக்காங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா இஸ்ரேல் எப்படி செயல்பட்டு இருக்கு, பாலஸ்தீன் எப்படி செயல்பட்டு இருக்குன்னு பாருங்க. இஸ்ரேல் ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்று இருக்கிறது. பாகிஸ்தானோட போர் புரியும் போதெல்லாம் நமக்கு ஆயுதங்களை வழங்கி இருக்கிறது. இந்தியா தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஆதரித்திருக்கிறது. ஒரு டைம் டெஸ்டட் ஃப்ரெண்டாக இஸ்ரேல் இருந்திருக்கிறது. சீனாவோட போராக இருக்கட்டும், இல்ல பாகிஸ்தானோட போராக இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே இந்தியாவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் நின்று இருக்கிறது. அப்பப்போ ஆயுதங்களை சப்ளை பண்ணிருக்கு. இப்படி இந்தியாவுக்கு ஆதரவாக நிலைப்பாடு இருக்கக்கூடிய இஸ்ரேலை நம்ம எதிர்க்கணுமா? அந்த உலக உத்தமர்கள் பாலஸ்தீனியர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை நம்ம ஆதரிக்கணுமா? அப்படி இந்த பாலஸ்தீனியர்கள் இந்தியாவுக்கு என்ன பண்ணிருக்காங்க பார்த்தோம்னா, ஒவ்வொரு முறையும் இந்தியாவிற்கு துரோகத்தை மட்டுமே செய்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய முதுகில் குத்தி இருக்கிறாங்க. 1980s 1990s காஷ்மீரி செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட், இந்தியாவில இருந்து காஷ்மீரை தனிநாடாக பிரிக்க வேண்டும் அல்லது பாகிஸ்தானோட இணைக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் எழுந்தன. நிறைய ஆயுதம் ஏந்திய போராட்ட குழுக்கள் போராடின. அவர்களுக்கு ஆதரவாக PLO, பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், இந்த யாசர் அரஃபத் இருக்கார் இல்லையா, அவர்லாம் காஷ்மீர் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக நின்றார், இந்தியாவுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்தார். காஷ்மீர் போராட்டம் புனிதமான போராட்டம் என்று அதை அப்படி ஃப்ரேஸ் பண்ணாரு. 1988 பாத்தீங்கன்னா லிபியாவில் காஷ்மீரி பிரிவினைவாத தீவிரவாதிகள் ஆர்கனைஸ் பண்ண ஒரு மாநாட்டுல யாசர் அரஃபத் கலந்துகிட்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்க, இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு. இதுல பாலஸ்டைன்,
பாகிஸ்தானோட கைகோர்த்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக அவ்வளவு முறை தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. அப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய பாலஸ்டைன் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று இங்கே இருந்து கூக்குரல் இடுறீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் யாருக்கு? உங்களுடைய ஆதரவு யாருக்கு? எதற்காக பாலஸ்தீனை நம்ம ஆதரிக்கணும்? ஒரு டைம் டெஸ்டட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் எதிர்க்கணுமா, இந்த துரோகி பாலஸ்தீனை ஆதரிக்கணுமா? பட் ஸ்டில் இந்திய அரசாங்கம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க? அதை நாம் ஆதரிக்க வேண்டும். இந்திய அரசாங்கம் இப்போது என்னதான் பாலஸ்தீன் முதுகில் குத்தினாலுமே, என்னதான் இஸ்ரேல் நமக்கு உதவி செய்து கொண்டே இருந்தாலுமே 2 நேஷன் சொல்யூஷன் தான் ஒரே சொல்யூஷன். இஸ்ரேல் தனி, பாலஸ்தீன் தனி, இவர்கள் தனியாக இறையாண்மை, இவர்கள் தனியான நாடு, அவர்கள் தனி நாடு தான் ஒரே சொல்யூஷன். 2 நேஷன் சொல்யூஷன் தான் ஒரே சொல்யூஷன் என்று வாக்களிச்சிருக்கோம். சும்மா சொல்றது கிடையாது. யுஎன்ல வாக்களிச்சிருக்கோம். நம்மளுடைய நிலைப்பாடு அதுதான். இந்தியாவுடைய டிப்ளமேட்ஸ் அதை தான் வலியுறுத்தி இருக்கிறாங்க. நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள், நேதன்யாஹு அவர்கள் இவங்க எல்லாம் பேசி ஒரு உடன்படிக்கைக்கு பீஸ் பிளானுக்கு வந்திருக்காங்க. விரைவில் போர் நிறுத்துங்க, காசாவில ஹியூமனிடேரியன் எய்டு போகணும், அந்த மக்களும் நல்லா வாழணும், இதுதான் இந்தியா விரும்புகிறது என்று சொல்லியிருக்காரு. போர் ஆரம்பித்த காலத்துல இருந்து இப்போது வரைக்கும் காசாவில ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஹியூமனிடேரியன் எய்டு கொடுத்துட்டு இருப்பது இந்தியா தான். அவ்வளவு நிவாரண பொருட்களை வாரி 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 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மோடி கண்டும் காணாம இருக்கிறார். பிரகாஷ் ராஜ் சொன்னார்ல, மோடியும் காரணம். எப்படி காரணம்? நம்மளால இன்னொரு நாட்டினுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ் தலையிட முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்? அமைதி வேண்டும் என்று வலியுறுத்தலாம். இதைதான் நம்ம உக்ரைன் ரஷ்யா போர்லயும் பண்ணோம், ஹமாஸ் இஸ்ரேல் போர்லயும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் இது அமைதிக்கான காலம், போருக்கான காலம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கோம். நம்ம தான் முதலமைச்சர் பாருங்க, 50,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் மனிதம் காக்க வேண்டும். இந்தியா இதை கண்மூடி வேடிக்கை பார்ப்பது நல்லது கிடையாது. வரலாறு நம்ம திருத்தி எழுதணும். உடனடியாக இந்த போர் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், மனிதம் காக்க வேண்டும் என்று சொல்றாரு. ஓகே, இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அப்படியே இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு? பாலஸ்தீனத்தினுடைய அரண் ஷீல்டு யாருன்னா ஹமாஸ் தான் ஷீல்டா. அவங்க பாலஸ்தீன மக்களை அப்படியே பாதுகாக்கிறாங்களாம். ஹமாஸ் என்கிற இயக்கம் ஏன் உருவானது? அவர்கள் அந்த பாலஸ்தீனியர்களின் பாதுகாப்பு அரணாக இருக்கிறார்கள். அவர்கள் வெறுமனே போர் வெறியர்கள் அல்ல, ஆயுதத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. எப்படிங்க பாதுகாப்பாரு? மனசாட்சி துளியளவும் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் ஹமாஸ பாலஸ்தீனுடைய பாதுகாப்பு அரண் என்று குறிப்பிடுவார்களா? அக்டோபர் 7, 2023 அன்னைக்கு என்ன நடந்தது? 5000 ராக்கெட்ஸ் அட் அ டைம்ல இஸ்ரேல் மேல ஏவி விட்ட ஹமாஸ் அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அதுக்கப்புறமா அந்த காசா ஸ்ட்ரிப்ல இருந்து இஸ்ரேலுக்குள்ள புகுந்து பொது வழியில தெருக்களை நடமாடிட்டு இருந்தவர்கள் அனைவரையுமே சுட்டுக் கொன்று பெண்களை பிணை கைதிகளாக பிடித்துக் கொண்டு போய், குழந்தைகளை பிணை கைதிகளாக பிடித்துக் கொண்டு போய், அப்போது திருமா அவர்கள் யூஎன் தான் ரெஃபர் பண்ணுவார். ஐநா சபை அந்த ஐநா சபையினுடைய அறிக்கையை பாருங்க. பெண்கள் எவ்வளவு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க, எங்கெல்லாம் சுடப்பட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை படிக்கும் போதே அவ்வளவு கொடூரமாக இருக்கும். பிணை கைதிகளை பிடித்து கொண்டு போய் 1000க்கும் மேற்பட்ட மக்களை பொது வழியில சுட்டுக் கொன்று ஒரு மிகப்பெரிய அட்டூழியத்தை செய்த ஹமாஸ் இவர்களுக்கு பாதுகாப்பு அரணா. இந்த பக்கம் குழந்தைகள் செத்தா மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், இந்த பக்கம் குழந்தைகள் செத்தா அது கண்ணுக்கு தெரியாதுன்னா உங்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருக்கு என்றுதான் அர்த்தம். ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனியை அழிக்கணும் என்றுதான் இஸ்ரேல் நினைக்கிறதா. அதனால இஸ்ரேலை கண்டிக்கிறாங்களாம். அவங்க யார் ஆதரிக்கிறாங்கன்னு பாருங்க, ஹமாஸ். ஹமாஸுடைய லோகோ, ஹமாஸுடைய மோட்டோ என்னன்னா டெத் டு இஸ்ரேல். இஸ்ரேல் என்ற நாடே இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஹமாஸ். ஆனா இஸ்ரேல் பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2005ஆம் ஆண்டு முழுவதுமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காசா ஸ்ட்ரிப், ஒட்டுமொத்த காசா ஸ்ட்ரிப்ல இருந்து சொந்த யூத இன மக்களை காலி பண்ணி வெளியேற்றுகிறது இஸ்ரேல். இந்த காசா ஸ்ட்ரிப்பை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே ஆட்சி புரிஞ்சுக்கோங்க என்று ஃப்ரீ பாலஸ்தீன் என்று சொல்றாங்கல்ல. ஆக்சுவலி இஸ்ரேல் ஃப்ரீடு பாலஸ்தீன். ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருந்து வெளியில வராங்க. அதுவும் எப்படி? அங்க கிரீன் ஹவுசஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், குடிதண்ணீர் வசதி என்று எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அப்படியே விட்டுட்டு வந்தாங்க. அங்க ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்புக்கு அந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஹமாஸ் என்ன பண்ணுது? இந்த இஸ்ரேல் மக்கள் விட்டு சென்ற நிறைய விஷயங்களை கொளுத்துறாங்க, தீ வச்சு கொளுத்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அடியில மிசைல்ஸை பதுக்கி வைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக காசா ஸ்ட்ரிப்பையே ஒரு தீவிரவாதத்தினுடைய பிரீடிங் ஹப்பா மாத்துறாங்க. அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்ஸ் கீழே இருந்து பங்கர்ஸ் தோண்டி அங்கேருந்து இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க, மிசைல் அனுப்புறாங்க. இப்படி தொடர்ச்சியாக தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு இவர்களுக்கு பாதுகாப்பு அரண் என்று சொல்றாங்க. இப்ப கூட இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பகுதிக்கு அதிகபட்சமான ஹியூமனிடேரியன் எய்ட் வருகிறது என்று சொன்னால் அது இந்த காசா ஸ்ட்ரிப் தான். உலகத்திலேயே அவ்வளோ ஹியூமன் எய்ட் வருது, அவ்வளோ ஹியூமனிடேரியன் எய்ட் வருது, அவ்வளோ நிவாரண பொருட்கள் வருது. அதை அனைத்தையுமே துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஹமாஸ். வரக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாத்தையும் உருக்கி மிசைல் செய்யறாங்க. உணவுப் பொருட்கள் நேரடியாக இவர்களுக்கு சென்று சேர்வது கிடையாது. மனித கேடயமாக காசாவுடைய மக்களை பயன்படுத்தி இஸ்ரேலுடைய தாக்குதல் இருந்து தப்பிச்சுட்டு இருக்காங்க இந்த ஹமாஸ். இதுல என்ன பிரச்சனைனா, இந்த பேசக்கூடியவர்கள், மேடையில பேசக்கூடியவர்கள் யார்ட்டையாவது போய் இந்த மேப்ல இஸ்ரேல் எங்க இருக்குன்னு காட்டுங்க, காசா எங்க இருக்குன்னு காட்டுங்கன்னு தெரியாது. தெரிஞ்சாதானே. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 டைலாக், ரெட்டார்க்கு 4-5 டைலாக் வச்சிருக்காங்க.
அதை எல்லாரும் வராங்க, இஸ்ரேலை கண்டிக்கிறோம், அமெரிக்க ஏகாதிபத்தியமே ஒழிகன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆக பதிவோடு இறுதியாக ஒரே ஒரு சவால் மட்டும்தான், அது நேரடியாக முதலமைச்சருக்கு தான். ஒரு மேப்ல இஸ்ரேல் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க காட்டுங்க, அதுக்கப்புறமா இந்த தீர்மானத்தை பத்தி நம்ம பேசுவோம். வணக்கம், வந்தே மாத்திரம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.